Hello everyone. இன்னைக்கு 10th Maths Chapter 1 Relations and Functionsல Exercise 1.2ல நம்ம third question பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு 2 mark question. Question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா a relation R is given by R is equal to x, y and y is equal to x plus 3 and x belongs to 0, 1, 2, 3, 4, 5 னு சொல்லிருக்காங்க. And determine its domain and range. அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்க ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அது XY ஃபார்மேட்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அது Y வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க, பட் எங்க X எனக்கு தெரியாது. அதே நெக்ஸ்ட் இதுலயே எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, X இதுதான் என்னோட Xோட எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸோ கிவன் எனக்கு X தெரியும்ன்றதுனால நான் X எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அண்ட் Y is equal to X plus 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் Y ல சப்ஸ்டிடியூட் பண்ணேன் அப்படின்னா இந்த Xல கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்ம Y யோட வேல்யூஸ் எல்லாமே கிடைச்சிடும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா substituting each values of X into Y is equal to X plus 3. இது எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் நான் 0 ல இருந்து 5 வரைக்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். when X is equal to 0, அப்ப என்னோட Y என்னவா ஆகும், Y is equal to 0 plus 3 is equal to 3. இதை நான் வந்து ஆர்டர் பெர் ஃபார்மட்ல தானே கொண்டு வரணும். அப்போ எனக்கு வந்துட்டு X வந்துட்டு 0, Y வந்துட்டு 3. அப்போ 0, 3 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, 1. when X is equal to 1, Y is equal to 1 plus 3 is equal to 4 னு கிடைக்கும். அப்போ என்னோட ஆர்டர் பேர் என்னவா இருக்கும், 1, 4. நெக்ஸ்ட் எனக்கு when X is equal to 2, Y is equal to 2 plus 3 is equal to 5 னு கிடைக்கும். அப்போ என்னோட ஆர்டர் பேர் ஃபார்மேட்டிங் என்னவா இருக்கும், 2, 5. நெக்ஸ்ட் வந்துட்டு when X is equal to 3, இப்போ Y is equal to என்னவா இருக்கும், 3 plus 3 is equal to 6. அப்போ என்னோட ஆர்டர் பேர் ஃபார்மேட் எப்படி இருக்கும், 3, 6. நெக்ஸ்ட் when X is equal to 4, Y is equal to 4 plus 3 னு கிடைக்கும். அப்போ என்னோட ஆன்சர் வந்துட்டு 7. ஆர்டர் பேர் ஃபார்மேட் எப்படி இருக்கும், 4, 7. லாஸ்டா 5 இருக்கா. அப்போ when X is equal to 5, Y is equal to 5 plus 3 is equal to 8. இப்போ ஆர்டர் பேர் ஃபார்மேட் என்னவா இருக்கும், 5, 8. இப்போ நம்ம ஒரு செட் டயக்ராம் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாமா, எப்படின்னா இப்போ என்னோட X எல்லாத்தையுமே ஒரு சைட், 0, 1, 2, 3, 4, 5 எல்லாத்தையும் ஒரு சைட், இது வந்துட்டு X ன்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த சைட் ஃபுல்லாமே எனக்கு 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் இதை நான் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு டிரா பண்ணி கிளியரா சொல்றேன். இப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா நான் கண்டுபிடிச்ச X and Y நான் இங்க அப்ளை பண்ண போறேன். என்னோட X வந்துட்டு இது, தென் இது Y. எனக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ்லாம் இங்க என்னது, எனக்கு Xக்கு கிடைச்சது என்னெல்லாம் பாருங்க, எனக்கு 0 ல இருந்து 5 வரைக்கும் தான் என்னோட X. அப்போ 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா, தென் எனக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் என்னவா இருந்துச்சு, 3, 4, 5, 6, 7, 8. இது நீங்க வந்து அந்த ஃபார்மேட்ல, அதாவது எப்படி நம்ம வந்துட்டு செட் டயக்ராம் டிரா பண்ணுவோம் அந்த ஃபார்மேட்டை நீங்க வந்து வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா, நான் அதை வந்து டிரா பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட X, இது நம்மளோட Y. ஓகேவா, நம்ம X and Y டிரா பண்ணிட்டு நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ரிலேஷன்ஸ்ல இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இதனோட X ஃபுல்லா, தென் இது என்னோட Y ஃபுல்லா, இது நீங்க இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன தெரியும், 0 to 3, 1 to 4, 2 to 5, 3 to 6, 4 to 7 and 5 to 8 அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதை நம்ம வந்து ஆறுன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணி எழுதிக்கலாமா. அப்போ எனக்கு R என்னது, 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7 and 5, 8. இதுதான் என்னோட ரிலேஷன். இப்போ நம்ம क्वेश्चन எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு டொமைன் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ டொமைன் என்ன, எனக்கு X ல இருக்கிறது தான் என்னோட டொமைன் இல்லையா.
அப்போ எனக்கு 0 1 2 3 4 5 இதுதான் என்னோட டொமைன். என்னோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா y இருக்கிறது தான் என்னோட ரேஞ்ச். அப்போ 3 4 5 6 7 8. ஓகேவா? என்னோட டொமைன் ரேஞ்ச் எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இப்போ நம்ம குயிக் ரீகால் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ரிலேஷன் R is given by R is equal to x, y is equal to x plus 3 and x belongs to 0 to 5 னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நான் டொமைன் என்ன ரேஞ்ச் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு எக்ஸ் ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்கான். அதை கொண்டு போய் நான் இதுல சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிடும். அது ரெண்டுத்தையுமே நான் ஒரு டயக்ராம் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுத்துட்டா எனக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்னோட எக்ஸ் அண்ட் ஒய் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எழுதிட்டேன். தென் சப்ஸ்டியூட்டிங் ஈச் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இன்டு y is equal to x plus 3 குள்ள நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். when x is equal to 0 இருக்கும்போது அப்ப y என்ன ஆகும்னா y is equal to 0 plus 3 is equal to 3. என்னோட ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 0,3 இருக்கும். then x is equal to 1 அப்படின்னா 1 plus 3 is equal to 4 னு இருக்கும். அப்ப என்னோட ஆர்டர் பெர் 1,4. when x is equal to 2 அப்படின்னா y is equal to 2 plus 3 is equal to 5 னு எனக்கு கிடைக்கும். அப்ப என்னோட ஆர்டர் பேர் வந்து 2,5. when x is equal to 3 இருக்கும்போது y is equal to 3 plus 3 is equal to 6. அப்ப என்னோட ஆர்டர் பேர் வந்து 3,6. when x is equal to 4 அப்ப y is equal to 4 plus 3 is equal to 7 னு கிடைக்கும். இப்ப என்னோட ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4,7 னு கிடைக்கும். when x is equal to 5 அப்படின்னா y is equal to 5 plus 3 is equal to 8. அப்ப ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 5,8. இந்த வந்து x and y கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது வந்துட்டு நான் செட் டயக்ராம் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னோட எக்ஸோட எலிமெண்ட்ஸ், இது என்னோட ஒய்யோட எலிமெண்ட்ஸ் நான் டிரா பண்ணிக்கிறேன். தென் இது எல்லாமே ரிலேட்டட் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா R வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா இதோட கனெக்ஷன் தான். அதாவது நம்மளோட பேர் பண்ணி எழுதி இருக்கிறது தான் நம்மளோட R. ஸோ அது எல்லாத்தையுமே நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன்? 0,3 1,4 2,5 3,6 4,7 and 5,8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். என்னோட டொமைன் என்ன? இதுதான் எக்ஸ்ல இருக்கிறது என்னோட டொமைன். அப்போ 0 1 2 3 4 5 வந்து என்னோட டொமைன். ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 4 5 6 7 8 தான் என்னோட ரேஞ்ச். ஓகேவா? இதோட நம்ம ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.